ஓகே, அடுத்து பாரூக் அப்புறம் ஹாஃபிஸ் இப்ராஹிம். ஒலிவர் ஹாஃபிஸ் இப்ராஹிம் பெய்ரூட்ல தான் பிறந்தாரு. எங்கன்னா ஹாஃபிஸ் உஸ்தூட்ல மிஸ்ர். உஸ்தூட்ல வந்து 3 பேர் கனெக்ட் ஆனாங்கன்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? யார் யாரு? ஞாபகம் இருக்கு எனக்கு. இவர் ஒருத்தர், அப்புறம் ஒருத்தர், இன்னொரு பேர் ஞாபகம் இல்லை, பார்க்கணும். ஷாயிர் நீல் இவருக்கு பேரு. இவர் நைல்ல பிறந்தல. ஷாயிர் நீல், ஷாயிர் ஷாப், ஷாயிர் முத்தஹம்மிஷ், ஷாயிர் வத்தன் முஸ்தமி, 4 இவருடைய பேர் எல்லாமே இவர் சொல்லுவாங்க. நஷா எத்தீமன் 2 வயசுலயே மத்த இறந்துட்டதுனால எத்தீமான வளர்ந்தாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில. அபு இப்ராஹிம், இப்ராஹிம் ஃபஹமி முஹத்திஸின் மிஸ்ரியின். இப்ராஹிம் ஃபஹமி அவங்க அத்தா வந்து இன்ஜினியர். இஷ்ராஃபி அலா கனாத்திஹா கைமா அல நீல். இன்ஜினியர் இருந்தாரு நீல், அதாவது மிஸ்ர்ல. உம்மு துருக்கியா இஸ்முஹா ஹானி பின் அஹ்மத். அவங்க அம்மா வந்து டர்க்கி, அவங்க பேர் ஹானி பின் அஹ்மத். இந்த மாதிரி எஸ்குனா போய் சஃபீனத்தி ரஹபியா, ஷிப்புக்கு பேர் கோல்டன் ஷிப்ல எழுதும் போது ஒலித ஹாஃபிஸ் இப்ராஹிம் கப்பல்ல தான் பிறந்தாரு. தூஃபிய ஃபக்கீரன் டைரூட் கானமுர் ஹாரி. ஓகே, அவங்க அப்பா வந்து ஏதோ ஃபக்கீரா தான் இறந்தாருன்னு வருது. அப்பா இல்லை, இவர் தான் துஃபி அபு ஃபக்கீர். அவங்க அப்பா ஃபக்கீரா தான் இறந்தாரு டைரூட். ஆனா இந்த இடத்துல 4 வயசுன்னு வருது. 2 ரிவாயத்துமே இருக்கு. அங்க 2 வயசுல வருது, இங்க 4 வயசுன்னு வருது இல்லையா? இதுதான் கொஞ்சம் நமக்கு கான்ஃபிளிக்டான விஷயங்கள். இதையும் எழுதிக்கோங்க வருதுல. فانطلقت به أمه إلى قاهرة وكفله حاله. அப்புறம் அவங்க காஹிராக்கு போனாங்க. அவங்களோட ஹால் அவங்கள பாத்துக்கிட்டாங்க. ஒரு தகல மார்சால் ஹர்பியா வார்ஸ்குள்ள 1888 சேர்றாரு. ஹர்சமின் ஹவாபிதன் ஜெய்ஷி விருதுபதி முலாசி. ஸோ ஜெய்ஷில் அங்கேருந்து வெளியே போறாங்க படையோட. எங்க 1891ல. எத்தனை வருஷம்? 88ல இருந்து 91, 3 வருஷம். ஈனத்தின் முல்லாரத்தில் ஹர்பியா ஒரு வார் சிஸ்டம்ல வந்து பொறுப்புக்கு வர்றாரு. 3 வருஷம் அங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு போறாரு. போலீஸ் போலீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனாரு. விசாரிச்சாங்க. இன்டர்னல் மினிஸ்ட்ரிக்கு, இன்டர்னல் மினிஸ்ட்ரியில தாயரா போலீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறாரு. வஜாத் ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஃபன்னி ரசா. அவருக்கு ரசா நல்லா வரும் கவிதையில். வர்சலா இல்ல சூடான். இவர் சூடானுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. ஹிம்லத்தில் பிரெஞ்சோட போர் செய்யறதுக்காக வேண்டி. ஃபர்ஸ்ட் அரக்கு சர்வத்தி பாலு லாபித்து போகுதான். ஸோ சில பேர் சொன்னாங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டார் சர்வத்துல. அப்படின்னா போக்குமா 1996 அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. وقيل على استدعاء مرتبة الليل பார்க்கணும். وقيل على استدعاء مرتبة الليل. மரத்தில் இல்லைக்கு அவரை இறக்கிட்டாங்கன்னு வருது. பட் மக்கள் இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவன் கிளர்ச்சியில் ஈடுபடுறதுனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு. சும்மா ஷாயிரில் வத்தன் அல் முஸ்தமே. அதுக்கப்புறம் தான் அங்கே ஷாயிர் வத்தன் முஸ்தமே ஆனார். அவர் இதாஃபி அல் முப்போக்கு கௌமிகி, தன்னுடைய உம்மத்துடைய உரிமைகளுக்காண்டி போராடுறார். யஹ்மீலா சல்கத்தில் ஹர்பியா, வெஸ்டர்ன் சல்தனேட்டுக்கு ஆப்போசிட்டா அல்லது தஹக்கமா சிபிலாதி, ஊர்ல இருந்த வெஸ்டர்ன் கண்ட்ரோலுக்கு ஆப்போசிட்டா மனித தன்னுடைய நேஷனோட உரிமைக்காக வேண்டி போனார். அதனாலதான் ஊர் சாயிரில் வத்தன் முஸ்தமின்னு சொன்னாங்க. லம்மா இஷுதா பாய்ச்சி அவருக்கு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான ஐநா அஹமது ஹஷமத் பாஷா வசீர் அல் மாரிஃப். அஹமது ஹஷ்மத் பாஷா வசீர் மாரிஃப்ல அவரை அப்பாயிண்ட் பண்ணாரு. யௌமையின் ரஈசன் ஹிஸ்மில் அதபில் அரபி தாலுல் குதுப். மிஸ்ரோட லைப்ரரி இதுல மேனேஜ்மெண்ட்ல அவர் ஒர்க் பண்ணாரு. படிச்சிருக்கோம் இங்க ரைசன் ஹிஸ்மில் அதபி லிட்ரேச்சர்ல. இப்போ 1911ல சும்மா வக்கீல் தாருக்கு வக்கீலா இருந்தார். வருஷம் ஹாஜா வஃபாத்து வரைக்கும் இந்த தாருக்கு வக்கீலா தான் இருந்தாருன்னு இருக்கும். وكان يحفظ حافظ இப்ராஹிம் ராஃபிக்கும் في عديد من رحلاته. ஸோ அவர் கூட நிறைய பயணங்கள் ஹாஃபிஸ் இப்ராஹிம் சேர்ந்து போனாரு. இந்த யாருக்கு போனா இவர் தான் அகமது அஷ்மத் பாஷோட நிறைய பயணங்களை சேர்ந்திருந்தார். இப்போ சாகம பி மனாஹுல் அக்கர் பக் அப்படிங்கிறது
பிக் அப்படின்ற பேஜ் அவர் தான் வந்துச்சு 1911ல. ஆமா 1912 11ல இங்க சேருவாரு. இங்க இவரு கூட 1912ல பேர் வந்துச்சு பிக் அப்படின்னு சொல்லி. تعرف على طريقة تعبئة الممتاز من المصريين أمثال سعد زيلو تعرف عن طريقة على طبقة الممتاز. அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. ஓகே பாருங்க இங்க. ஓகே சாது சாங்குல் மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி வழி இருந்துச்சு அப்படிங்கிற ஸ்பெஷல் வே அவங்களுக்காண்டி இது பண்ணிக்கிட்டாங்க. யார் சாது சாகுல் மாதிரி, காசிம் அமீன் மாதிரி, அப்புறம் ஹசன் ஆசிம் மாதிரி, முஸ்தபா காமில், முஃபிதி சயீத், மஹ்மூத் சுலைமான், இவங்களாம் அவங்களுக்கு வழி வச்சிருக்க மாதிரி ஹாஃபிஸும் தனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்காரு, ஸ்டைல் வச்சிருக்காரு. அது தபக்கத்தில் ஃபக்கீரத்தில் இஸ்லாஹி தீனி. ஸோ தீனோட இஸ்லாக்க வேண்டி அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அதை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒகானம் தசிரன் மஸ்லகில் மாசில் ஹபீப். இவரும் முகமது அப்துல்லோட எப்படி சொல்றது ஃபேன் தான். முகமது அப்துல்க்கு 2-3 இடத்துல வர்றாரு. வேற யாரோட அசராத் முகமது வச்சது வேற யார்கிட்ட இருந்தது? 2-3 பேருக்கு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எனக்கு 2 பேர் பர்சனலா ஞாபகம் இருக்கு, 2 பேர் ஞாபகம் இருக்கு, இன்னொருத்தவங்க யாருக்கு இருந்துச்சு சொல்லுங்க. இல்ல இல்ல, இப்ப ரீசெண்டா தான் படிக்கணும். பார்த்தோம். 7வது லிங்க்ல யாரோ வருது, அது மன்சூர்த்திக்கு வருது. மன்சூர்த்தி முகமது அப்துல் அசராத் இருந்த விஷயம் தான் படிச்சோம். மன்சூர்த்தி இருங்க, லைட்டா இதாவது மன்சூர்த்தி. அப்புறம் மன்சூர்த்தி சாரி சரலோட அசராத் எனக்கு மன்சூர். விஷயம் இக்கஸ்ல முகமது அப்துல் அசீஸ் மனுஷப்பா சரி. ஆமா ஞாபகத்து கூட இதுல இருந்தாரு. அது வந்துச்சு, இன்னொரு ஆளுக்கு வந்துச்சு. அசர் மன்சூர்த்தி மல்லா ஃபத்தி அஃப்தாரி முகமது அப்துல். ஓகே இதான். ஸோ முகமது அப்துல் பல பேருடைய இதுல இருந்திருக்காரு. இப்ப நான் இந்த சேகுவார போட்டோ, பெடல் கேஸ்ல போட்டோ காமிச்சு நான் யாரு காமிச்சேன்? அது 2 நாளுக்கு முன்னாடி நடந்த பண்ணி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எழுதி வைப்போம் வரும். நீங்க சைட்ல வந்து போட்டு அஸ்வர் முகமது அப்துல்னு போட்டு கீழே ஃபர்ஸ்ட் மன்சூர்த்தி எழுதுங்க. 2வது ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 3வதுல ஹாஃபிஸ் இப்ராஹிம் எழுதுங்க. ஞாபகம் இருக்கும் 2வது யார் வரான்னு பாக்குறது. கையோட எழுதுங்க, உடனே எழுதுங்க. ஓகே. அடுத்து லாஹக் ஹாஃபிஸ் இப்ராஹிம் பில் பாரூதி தபாஹே ஐயாமுகி. ஸோ தன்னுடைய வாழ்க்கை லாஸ்ட் நாட்கள்ல, லாஸ்ட் டேஸ்ல அவரோட சேர்ந்திருந்தார். அப்புறம் இவங்க 3 பேர் தான் கிளாசிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஹாஃபல் ஹாஃபிஸ் இப்ராஹிம் அல்லம ஃப்ரெண்ட்ஸியா. ஸோ ஃப்ரெஞ்ச் கத்துக்க ட்ரை பண்ணாரு. இஸ்லாம் ஆசிரியர் ஷவுக்கி மாதிரி, மத்ரான் மாதிரி வாழம் விட்டுக்கானுங்க. ஆனா அவருக்கு வரல, கொஞ்சம் அவர் இது பண்ணல. மத்ரான் வந்து பிரெஞ்சுல கவிதை எழுதுவாருன்னு படிச்சிருந்தாங்க. நிறைய பிரெஞ்சுல படிச்சிருந்தாங்க, தெரிஞ்சிருந்தாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனா மத்ரான் மட்டும் தான் என்ன பண்ணாரு, பிரெஞ்சுல கவிதை எழுதினாரு. அப்புறம் தௌஃபீக் இலக்கியம் வந்து பிரெஞ்சுல எழுதி அதே புக் அரபில எழுதின என்ன புக் அது? 2 புக்கு ஏதோ வரும்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்க டக்குன்னு. அவுதத்தூர் தௌஃபீக் இலக்கியம் வருது, இன்னொன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் மினிஸ்டர் இருக்க ஞாபகம் இல்லை. பட் அவுதத்தூர் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்ப்போம். ஓகே. பட் இவங்களுக்கு ஷவுக்கிக்கு மத்தரானுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருக்கு இதாகல. ட்ரை பண்ணாரு, ஆனா அதுக்கு இதாகல. வரலாம இப்ப தம்பியா இப்ப தானே மாதாளுக்கு தர்ஜமால் போசா. ஸோ இருந்தாலுமே கூட அவர் போசா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணாரு விக்டர் ஹூகோவோட. வளம் எஸ்டத்தே தர்ஜமாக தக்கீக்க தர்ஜமா தக்கீக்கா பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு டீப் தர்ஜமாவா அது இல்லை அப்படின்றாங்க. تعاقب حافلة سلطتي في النكبات التي كانت تأثير شديدة في نفسه. تعاقب حافظ سلسلة من النكبات من تأثير شديد في نفسه. और நிறைய நக்கபாத் அதான் கஷ்டங்கள், கெலாமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, முசீபத்து, கெலாமிட்டி, சோதனை எல்லாமே. ஸோ இதை சொல்லலாம் டிசாஸ்டர்.
அந்த மாதிரி நிறைய இதுல அவர் இருந்தாரு. அதான் நிறைய இது பண்ணிட்டு இருந்தாரு. فمن فقدان أبيه من الطفل சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இல்லாதனால ولا ليك ذات اليد إلا البؤس في بيت خاله. அவங்க அப்பாவுடைய காலோட வீட்டுல அவருக்கு ஒரு நிறைய இது இருந்துச்சு. லைஃப் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, நெருக்கடின்னு சொல்லலாம். وإلى يخفاني في مقامة وتأثر في المناصب. ஸோ அவரோட மல்லஃபாத் வந்து மோதிஸ் ரிக்ஸால் மசூதி தான் மத்தான் கூட சேர்ந்து எழுதினது. பாய் ஞாபகம் வச்சுக்கணும். கசேத்து தின்ஷவை, அப்புறம் தின்ஷவை அவர் கவிதை எழுதுவார். திவான் சலாசா திசா 1911ல 3 வால்யூம் எழுதுவார். 1911ல அவர் எங்க போனார் சொல்லுங்க. பாஷா என்ன பாஷா? அகமது அஸ்மத் பாஷா. இஸ்மத் மாதிரி அஸ்மத். அப்புறம் அவர்தான் இவருடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு சேர்த்து விடுவார். அப்ப தாரூல் 1911ல முதிரா இருப்பார். 1912 கூட அப்பிக்கு இந்த பட்டம் வரும். டிராவல் அவர் நிறைய பண்ணுவாருன்னு பார்த்தோம். சரி ஓகே. இவருக்கு அப்புறம் அகமது ஷவுக்கி வரும். டாக்டர் அகமது ஷவுக்கி. ولد أحمد شوقي في طاهر العابدين ذات رسول الكردية. ஸோ கருது நேட்டிவா இருக்கிற அவன் அப்பா வந்து கருது நேட்டிவ் மதீனத்து சுலைமான். சுலைமான் அது ஈராக்கியா. உம்முகு துருக்கி. அம்மா வந்து டர்க்கி. அப்பா டர்க்கி, அம்மா டர்க்கி. துருக்கினா எங்க சுத்தினா சுலைமானிய ஈராக்கியான்னு சொல்லுவாங்க. அம்மா டர்க்கி. அஸ்லோ கான ஜத்தத்துஹு அபிஹி ஷர்கஷி. கான் ஜத்தத்துஹு அபிஹி. அப்பாவுடைய அம்மா வந்து ஷர்கஷி, கருதி. இது ரெண்டுமே கருதி ஷர்கஷிக்கு ஒரே இதான் வருது. யாருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஷர்கஷின்னு பார்த்தோம். யாருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஷர்கஷி, மீன் அபி ஷர்கஷின்னு பார்த்தோம். பாரதியோடது. நீங்க ரிவிஷன் பண்றீங்களா கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு? ஆ வீட்ல பார்க்கணும்ல. நான் இப்ப ரீசெண்டா பார்த்தது கேட்டா கொஞ்சம் சில நேரம் வருது, சில நேரம் வரல. முன்னாடி நடந்ததை கேட்ட சுத்தமா வரல. ரிவிஷன் பார்க்கலான்னா திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துறேன். இங்க கிளாஸ் நடத்துறது 30% தான். அடுத்தவங்க முயற்சி தான் எல்லாமே. நீங்க ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எழுதணும். இல்லாட்டி சிரமம், ரொம்பவே சிரமம். நானும் படிச்சா மட்டும் பத்தாது. அதாவது நடத்துறதை கேட்கறது இது மட்டும் பத்தாதுங்கிறேன். அப்புறம் பேப்பர் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த இது ஷேர் பண்ணிருந்தேன் என்ன ஆச்சு? இல்ல கவனமா பாருங்க. டைம் ஒதுக்கிக்கங்க. கவனிங்க. எங்க அப்பாவுடைய அம்மா அவங்க சர்க்கசி. அவங்க அம்மாவுடைய ஜெர்கத்து முழுமையும் யூனானி. யூனானிக்கும் அது ரூமின்னு சொல்லுவாங்க. வஸ்தரக்கும் மறைஃபனுக்கு சாதாரண இதுல கொஞ்சம் வித்தியாசமும் இருக்குன்னு சொல்றாங்க. மறைஃபினிடல் கருத்து வேறுபாடு இருக்குங்கிறாங்க. சரி இருக்கட்டும். இன்டர்சம் இந்த ஜம்மி அனாசிர் அர்பாத்தில் அரபியா துர்க்கிய அவர்களோட ரத்தத்துல 4 விஷயம் கலந்துருச்சு. 4 விஷயம் யாருக்கும் எப்படி சொல்லல. அத்தப்பனன்னு சொன்னாங்க, தல்லமன்னு சொன்னாங்க, கட்டபால் சொன்னாங்க. ரத்தத்துல 4 கலந்துச்சு. கொஞ்சம் ஜாஸ்தியாவே சொல்றாங்க. என்னன்னா அரபி, டர்க்கி, கர்து, யுனானி இது எல்லாமே ஓகே. வாய்ப்பு இருக்கு. ஏன் இது சொல்றாங்கன்னு யோசிச்சேன். இப்பவுமே அத்தாவை சொல்லுவாங்க, அம்மாவை சொல்லுவாங்க இல்லையா, கர்தி டர்க்கி அப்படிம்பாங்க. நீங்க பாருங்க, அம்மாவையும் சொல்றாங்க. சரியா 2 நனிமாவையும் சொல்றாங்க. அவனும் ஷர்கசி, இன்னொன்னு யுனானி. சோ அவர் பிளட்லயே இதெல்லாம் இருக்கு, 4 லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றாங்க. புரியுதா? அரபி, டர்க்கி, கர்தி, அப்புறம் யுனானி.
நஷரத் ருபிய ஃபி கன்ஃபி ஜித்தத்தி உம்மிஹி அம்மாவுடைய அந்த அம்மா பாட்டி கிட்ட தான் வளர்ந்தா அல்லது காலத்து அவங்களுக்கு கசல ஹைது இஸ்மாயில் இவதான் கோட்டையில வளர்ந்தவர்னு அர்த்தம். இஸ்மாயில் ஹைதுவோட கோட்டையில தான் அவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி கிட்ட அவர் வளர்ந்தார். நஷாஃபி பைத்தி இஸ்திகராயி பெருமிதா பத்தி அவங்களுடைய அழகான குழந்தை ஓகே நார்மல் அதெல்லாம் ஷோக்கு ராபிட்டிங் முறையில் புத்தாண்டு 4 வயசுலயே அவங்க ரைட்டர்ஸோட சேர்த்து விட்டுட்டாங்க ஹஃபீலா பெய்யும் கத்திரமே அப்புறம் அதுல இருந்து குரான்ல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாரு. بعد ما எழுத்தக்க மேட்ச்ல ஆரம்ப பிரைமரி எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஹுக்கும் ஜாயின் பண்ணாரு. சனத்தானி 2 வருஷம் அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாசம் ஹுக்கை விட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா முடிக்கல. பாயிண்ட் படிக்காம பாதியில வந்தது யார் யாரு லெஃப்ட் ஸ்டடீஸ்ன்னு போட்டு அவங்களும் எழுதுறமே நிறைய பேர் ஒரு 2-3 பேர் வருவாங்களே. கைமூர் வருவாரு அக்ரிகல்ச்சர் போயிட்டு வந்தது. அதே மாதிரி அனாமினா வருவார்ல அவரும் பாடம் படிக்க போயிட்டு பாடம் கண்டினியூ பண்ண முடியாம வந்துருவாரு. அப்புறம் தான் அவர் பாடம் படிக்க முடியாம வருவாரு. ஓகே அது வேற. ஆமா எழுதுங்க தப்பு இல்ல. நீங்க லெஃப்ட் ஸ்டடீஸ் போட்டு உடனே போடுங்க மறந்துடும். டக்குன்னு எழுதுங்க. யாரா இருக்கு நீ எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொரு யார் சொன்னேன் அனாமினா எழுதுங்க. அப்புறம் தைமூர் அப்புறம் இவர் இப்ப பாதியிலே படிப்பை விட்டுட்டு வந்தவங்க. இல்லையா சார்? ஓகே பாத்துங்க. இவர் இங்க வந்து இவர் விட்டுட்டு வந்த ரீசன் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் எழுதிக்காங்க அகமது ஷவுக்கிக்கு. இவர் தைமூருக்கு பிகாஸ் ஆஃப் டைஃபாய்டுன்னு எழுதிக்குவாங்க. ஏன் ரீசன் விட்டுட்டு வந்தது காரணம் கேட்டான். அப்புறம் என்ன அப்துல் குதல் ஃபெயில்னு எழுதுங்க பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அனாமினாக்கு பாவர்ட்டி படிக்க முடியாம வந்தார். அடுத்து ஆமா التقى بالقسم الثالث حيث التقنا فرنسية وحاز إجازة. அப்புறம் எங்க கிறிஸ்துவ தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தாரு. பிரெஞ்சு நல்லா கத்துக்கிட்டாரு. அப்புறம் 1885ல அலக அபுகு மார்சல் ஹுக்கூக்ல திரும்ப மார்சல் ஹுக்கூக்ல சேர்த்து விட்டாரு. இங்க ஹுக்கூக்ல இருந்தா நான் வந்தாரு திரும்ப இமாது எப்பன்னு தெரியல. ஹுக்கூக்ல தரிசா கானூன் கானூன் படிக்கிறதுக்காண்டி சேர்த்தாரு. வன்ஷா பிஹார் கிறிஸ்துவ தர்ஜுமத்து வளர்த்தாரு. ஆங்கிலத்துல கிஸ்மத் தர்ஜுமா ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்க போய் ஜாயின் பண்ணிட்டார். அப்படி ஹாதி மாசி தரஃபா இல்ல உஸ்தாதி ஃபில் அரபி ஷேக் முகமது பசூனி. அந்த மதரசால தான் அவங்க அரபி உஸ்தாது ஷேக் முகமது பசூனி கிட்ட அறிமுகமாகிறார். அப்புறம் 1887ல ஷவுக்கி வந்து தர்ஜுமால இருந்து பாஸ் அவுட் ஆனாரு. பையனும் ஹைதவி தௌஃபிக் பில்காசர். ஹைது தௌஃபிக் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு அவர் கோட்டையிலே அவருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டாரு. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர்ந்தது ஹைது இஸ்மாயில் கிட்ட சரியா. ஆனா கூட வச்சிருந்தது யாரு ஹைது தௌஃபிக். அதே வருஷம் இப்போ 1887ல அர்சல ஹைது தௌஃபிக் வந்து அவருக்கு பாசத்துல பிரெஞ்சாக்கு அனுப்புறாரு. இஸ்லாமிக் தெராஸ்ல போகலாடா மேற்படி படிக்கிறதுக்காக வேண்டிய அவர் அனுப்பிச்சு விடுறாரு. தௌஃபிக் பிரான்ஸுக்கு அனுப்புறாரு. அது மாதிரி பிரான்ஸுக்கு படிக்க போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமா ஏன்னா இப்ப மேற்படி படிக்க போனவங்க இப்ப நமக்கு பார்த்தது எல்லாருமே பிரான்ஸ் தான். ஞாபகம் இருக்கா? ஜிப்ரான்ல ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு 3வது யூனிட்ல ஜிப்ரான்ல ஆரம்பிச்சு தாஹா ஹுசைன் மீகாயில் நாயிமா இப்ப ரீசெண்டா இட்டாலிக்கு போனது மட்டும்தான் இவர் மாரூன் நக்வாஸ் இல்லையா. டிராமா காண்டி போனாரு. அவர் இட்டாலி போனாரு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிரான்ஸுக்கு தான் போயிருக்காங்க. இவர் ஜிப்ரான் போறது இவருக்காண்டி போவாரு. ரசம் டிராயிங் ஆர்டிஸ்ட் ஆர்ட் படிக்கிறதுக்காண்டி போவாரு. ரசம் படிக்கிறதுக்காக வேண்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவளை செலவு பண்ணி அனுப்பிச்சு வைப்பாங்க. 2-3 பேர் போறாங்க. இவரும் போறாங்க ஃப்ரெண்ட்ஷிப். ரிஃபா தாத்தாவி அவர் போறாருல்ல. சார் நிறைய பேர் போறாங்க. இது கூட எழுதலாம். பட் வந்து இந்த நோட்ஸ் நிறைய வரும்.
ஒரு பாயிண்ட் எழுதுங்களா, அப்புறமா பில் பண்ணிக்கலாம். அதே இல்லைங்க, வெண்ட் ஃப்ரான்ஸ் ஃபார் ஸ்டடீஸ்ன்னு போடுங்க. இல்ல இட்டாலிக் போனது இவரு மட்டும் தான் இட்டாலிக் போனாரு. யாரு யார் போனா? அருண் நகாஷ் போனாரு. அங்க இருந்தா டிராமா அடிச்சு பக்கீல் போடுவாரு. வேற பிரான்ஸ் அல்லாம வேற ஊருக்கு போனவங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப ஏன் அதை எழுதி வைக்க சொல்றேன்னா, எப்படி சொல்றது, அப்புறமா பார்க்க இல்லைன்னா மறந்துடும். முதல்ல செஞ்சிருக்கணும். அப்படியே ரிவிஷன் பண்ணும்போது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படியே பில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கலாம். சரி, وانتقل الى باريس لمواصلة تخصصه. பாரிஸ்க்கும் போறாரு. இங்க நிறைய பேர் பாரிஸுக்கு போவாங்கன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அது பாரிஸும் இதுதான், பிரான்ஸ் தான். நம்ம பாரிஸ்னு எழுதும்போது ஒரு பாரிஸ்னு எழுதுனா ஒரு பக்கத்துல ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல பிரான்ஸ்னு எழுதிடும். இப்போ நாலு இஜாஸ் கூப்பி பாத சொன்னேன். ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் அங்க இஜாசா வாங்கி கிடைச்சிச்சு அவருக்கு. முவாசல் தஹசுசி தஹசுஸ் படிக்க இதுக்காண்டி போனார் போல. இந்த நம்ம இப்ப படிக்கிற தஹசுஸா என்னங்கிறது தெரியல. சரி, இருக்கட்டும். ஒய்யத் பிஹா புருஷத்தில் தஜூல ஃப்ரான்ஸா லண்டன். ஸோ அப்போதான் அவருக்கு வாய்ப்பு லண்டன்ல லண்டன்ல போறதுக்கும் பிரான்ஸ் போறதுக்கும் வாய்ப்புகள் அமைஞ்சது. பிலாது இங்கிலீஷ் 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 சிட்டிஸ் போறதுக்கும் வெஸ்டர்ன் போறதுக்கும் அவருக்கு வாய்ப்புகள் அமைஞ்சது. அக்கபல இல்லா கராச்சி விக்டர் ஹூகோ. விக்டர் ஹூகோ படிக்கிறதுக்கு முற்பட்டாரு. தி மூஷா தி மூர்சியா வ லா ஃபோனித்தீன் வலா மர்டின். இந்த பேர் எதுவுமே தெரியல. ஆனா விக்டர் ஹூகோ ஞாபகம் இருக்கா? விக்டர் ஹூகோ எங்க படிச்சோம்? இப்ப பார்த்தோம். யாரில் பார்த்தோம்? இவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் புக்கை தான் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பான்? ஆர்டிஸ் இப்ராஹிம். இல்ல, புக்கு பேரு பௌசா. அது ஞாபகம் இருக்கு. இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் புக் பேர் வந்துச்சா? அது வரல தானே? இல்ல, அந்த மாதிரி தெரியல. இல்ல, ஒருத்தர் பிக்சர் போதும் கரன்சி அவ்வளவுதான். ஓகே, அரபியா இது வரல. விக்டர் புக்கை புக்கு கொடுத்துருக்கா. அப்புறம் தீம் வசியா லாஃபோ ஒரு தீம் எல்லாம் நிறுத்தி ஒரு பேர். அந்த ஆக்சுவலா இதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வேணும்னா இது அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்ல கூட சில சில நேரம் வந்துடும், சில நேரம் வராது. மோஸ்ட்லி ஆனால் வந்துடும். பேர்கள் ஊர்கள்லாம் வருது. சரி, பார்ப்போம். ஒரு 1891 ரஜா மிஸ்ருக்கு திரும்ப வர்றாரு. எப்போ போனாரு லண்டனுக்கு? இப்போ எங்க இப்போ போனாருன்னு இல்லை என்ன, 1887 தஜ்மஹால் இதாயிட்டு தௌஃபீக் இலக்கியம் பிரெஞ்சுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாருன்னு வருது. ஸோ 87க்கு மேலதான் அவர் போயிருக்கணும் இல்லையா? 88, 89 வச்சாலும் ஒரு ரெண்டு வருஷமோ இல்ல 3 வருஷமோ, ஒரு வருஷமா கூட இருக்கலாம். இதுக்கு அப்புறம் தான் என்ன போறாரு. ஒரு அஜரேலா மிஸ்ரி இல்ல தரீக் ஆஸ்தானா. ஆசானுக்கு வரப்ப மிஸ்ருக்கு போறாரு. அமிலத் மன்சர் ரைஸ் கலாமலி பிரெஞ்சு. கலாமலி பிரெஞ்சு பொறுப்புல இருக்கிறாரு. பொறுப்புல தீவானி ஹைது அப்பாஸ். ஸோ இவர் தான் 3 ஹைதுவோடைய காலத்திலையும் வாழ்ந்திருக்கு, இது பண்ணியிருக்கிறார். சின்ன வயசுல ஹைது இஸ்மாயில் இதுல வளர்ந்துருக்கிறாரு. அப்புறம் படிச்சு முடிச்ச உடனே ஹை தௌஃபிக் வந்து அனுப்பிச்சு வைக்கிற வேலையை சேர்த்தாரு. அது மாதிரி ஹைது அப்பாஸ் உடைய பொறுப்புலையும் இருக்கிறார். அஸ்பா ஷாஹிதன் அப்பாஸ் அம்பாஸ் ஆதிலம்ல கத்திரி ஸ்ரீநாம ஷாஹித் அப்பாஸ் எத்தனை வருஷம் இருக்கிறாரு? 20 வருஷம். அவர் ஜவஜ சயீதா சரியா காட்ட அம்சானில் கௌதத்து சாலிஹா. இது சரியா அவர் திருமணம் செய்யறாரு. அவங்க சாலிஹான மனைவிமார் வந்து உள்ளவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க. உட்காந்து ரசக பிஹா இப்னைஹி. 2 குழந்தைகள் பிறக்குது. அலி வ ஹுசைன் இப்னத்துக்கும் அமீனா. 2 பையன் ஒரு பொண்ணு. அலி, ஹுசைன், அப்புறம் ஆமீனா. சரி, அமீனாவா ஆமீனா ஏதோ ஒண்ணு. அலி இது கூட இது பண்ணிக்கலாம்.
பொதுவா பசங்க பேரை இது வரைக்கும் கேட்க ஆரம்பிக்கல. பசங்க பேரு கேட்டதுன்னா, எக்ஸாம்ல இது வரைக்கும் ஞாபகத்துக்கு வச்சுன்னா, அப்துல் அசீஸ் ஜெயலலிதாவோட பேர் வந்துச்சு. அப்துல் அசீஸ் யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஷா வலீலா தஹ்லவியோட பையன். அவங்களுடைய கிதாப ஏதோ ஒண்ணு கேட்டாங்க. அவங்கள பத்தி வந்திருக்கு எக்ஸாம்ல. யாரும் இதுவரை கேட்கல. இருந்தாலும் பார்த்துக்குவோம். நம்ம சொன்ன 1894ல இன்கதபா ஹைதோ அப்பாஸ் தப்சீல் அல் முஸ்லிம் மாத்தமில் முஷ்ரிகீன். ஸோ ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல அவர் சூஸ் பண்றாரு. யாரு? ஹைதோ அப்பாஸ். ஜுவலினா ஸ்டேட் லெவல். ஜுவலினா இன்டர்நேஷனல் ஸ்டேட் கிடையாது. இந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு அவர் சூஸ் பண்றாரு. அது உக்தேதத்தி ஜனீஃபா அல்கா அம்மாம மோத்தமில் கசீதத்தி கவிலா ஷஹீரா. ஸோ அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான அவர் கவிதையை படிக்கிறார். எது? திபால் ஹவாஜி வாதி நீல் அப்படிங்கிற அந்த கவிதையை படிக்கிறார். ஆமா, இவருக்கு ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. பாராட்டு இது வரைக்கும் வச்சதுல யாருன்னு பார்த்தா ஹானரிங் செரிமனி வச்சது அக்காவுக்கும் இவருக்கும் தான். அதுலதான் இவர் ஒரு கவிதை படிப்பாரு. யாரு? ஹாஃபிஸ் இப்ராஹிம். இவருக்காக வேண்டி அது ஜெராக்ஸ்ல வரும். சரி பார்ப்போம். அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் என்ன செய்யறாரு? திபால் ஹவாஜி படிப்பாரு. ஒருவேளை அதைத்தான் இவங்க சொல்றாங்களாங்கிறது தெரியல. சரி பார்ப்போம். لما عرض شوقي سياسة بريطانيا بإزالة القيد عباس. இவர் عن العرش لميوله إلى تركيا وألمانيا وولو سلطانية. ولما عرض شوقي سياسة بريطانيا. ஆனா எப்போ ஷவுக்கி பிரிட்டன் பாலிடிக்ஸை எதிர்த்தாரோ, இசாலத்தில் ஹைதோ அப்பாஸ் அவங்க நீக்கிறதுனால இது பண்ணதுனால எப்ப எதிர்த்தாரோ அந்த அரிசி முயூலிஹி இல டர்க்கியா அல்மானியா வல்லோ சல்தனா ஹுசைன் காமில் மக்கானோ ஹர்பில் ஆலமியா லூலா. ஸோ அவருடைய இடத்துக்கு யார்? ஹசன் காமில கொண்டு வந்துட்டாங்க. யார? ஹைதோ அப்பாஸை இறக்கிட்டு மொயூடிக்கு இல்ல டர்க்கியா டர்க்கி அல்மான் பக்கம் சான்சஸ்னால அவர்ல இருந்து பிரிட்டன் கவர்மெண்ட் அவரை எடுத்துட்டு ஹசன் காமில அவரை இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. எப்போ? ஹர்பில் ஆலமியா லூலா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. இப்ப நஃபா இன்ஜிலிஸ் உசத்துல அஸ்பானியா அப்பதான் என்ன செய்யறாங்க? பிரிட்டன் இவர் ஸ்பெயினுக்கு நாடு கடத்துறாங்க. இப்போ 1915 19 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடு கடத்துறது 4 வருஷம் அங்க இருப்பாரு. كان ينفتح موضع مقاتل في أسبانيا بإزالة المعالم العصر العربية للأندلس. ஸோ ஸ்பெயின்ல உங்களுஸ்ல அதிகமான அரபியோடைய விஷயங்கள் தான் அவர் சுத்திட்டு இருந்தார். நேரத்தை கழிச்சார். பாதை இன்ஹாயில் ஹர்பு சமீஹல சுல்தான் அஹமது ஃபுவாதில் அவருக்கு மிஸ்ர். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுல்தான் அகமது ஃபுவாத் என்ன பண்றாரு? மிஸ்ருக்கு 1919 அவர் திரும்ப வர சொல்றாரு. வளம் என்கத்தி சிறத்தவர் மிஸ்ர். ஆனா அவருக்கு மிஸ்ரில் மஹபூப்னே சொல்றாங்க. அவருக்கு பிடிச்ச மிஸ்ரோட கனெக்ஷன் அவர் என்ன செய்யல, விடல. ஹிலால் ஏகாமதி மன்ஃபா. இந்த 4 வருஷம் உஸ்ரத் இங்கே தங்கி இருந்தாலும், ஸ்பெயினுக்கு நாடு கடத்திருந்தாலும் மிஸ்ரோட உள்ள கனெக்ஷனை அவர் விடல. கான இபாதில் ரசாயில் நஸ்தகாய் மிஸ்ர ஹாஃபிஸ் இப்ராஹிம் இஸ்மாயில் சப்ரி. ஹாஃபிஸ் இப்ராஹிம் இஸ்மாயில் சப்ரி கடிதங்கள் எழுதிக்கிட்டு தான் இருந்தாரு ஊர்ல. பரவாயில்ல, நல்ல விஷயம். எல்லாரும் செய்வாங்க, நல்ல விஷயம் தான். சார ஷாயிர ஷா பாகமா அவசர இல்லை மிஸ்ரு. அப்புறம் மிஸ்ருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஷாயிர் ஷாபா மாறினார். இவரும் ஷாயிர் ஷாப்னு சொல்றாங்க, ஹாஃபிஸ் இப்ராஹிம் சொன்னாங்க இல்லையா? இவர் இவரும் ஷாயிர் ஷாப் தான். ஷாயிர் மீது ஷாயிர் ஷாபு முத்தஹன்னிஸ் அதன் முஸ்லிம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷாப்னா பார்ட்டி டீம்னு அர்த்தம். டீம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பதம் அசல தமிழ்ல ஹயாட்டு ஷாரியா நீங்க முஸ்லீம் ஷாப். ஸோ கோட்டையில இருந்து நார்மல் பார்ட்டி கீழே ஃப்ரெண்ட்ஸோட அவரோட கவிதையை அங்க மாத்திக்கிட்டார். லம்மா அதில் மிஸ்ருக்கு வந்ததுக்கப்புறம் எஜிபு ஷாபுக்கு சர்வத்தி சியாசா. ஸோ அந்த ஷாப் என்ன ஆச்சு? பொலிட்டிக்கல் கிளர்ச்சியில தேவைப்பட்டுச்சு. பண்ணாங்க. வெஜி அபுவாபுல் கசரி எஜிது அபுவாபுல் கசரி முகலகான் தூணில் எத்தஜிஹோ இல்ல ஜும்பு. ஸோ ஆனா அவருக்கு கோட்டையில கதவுகள் மூடி இருந்தது. அவர் என்ன திருமணம் செய்யல, கேசலுக்குள்ள அவருக்குள்ள போக முடியல. ஜும்பூர், நீங்க டெமோக்ரஸி பக்கம் வாங்க, அப்ப பாத்துக்கலாம். அதனால அவர் விடல. டெமோக்ரஸி இல்லாதனால என்ன செய்யற, அவர் விடல. சவீர் அவாத்திகள் அஹ்வா சியாசியா தஸ்லீரன் கவியின் பாயின்
அலா ஹாஃபிஸ் இப்ராஹிம். சரி அவாத்திக்கு உள்ள அவாஹு சியாசி அவருடைய அரசியல் ஆசைகளும் அந்த தேவைகளும் எல்லாத்தையுமே அவர் இது பண்ணிக்குவார். தஸ்வீரன் கபியன் பாகிரன் அவருடைய சிந்தனையால மாத்தினாரு. இந்த மப்பப் அலி இப்ராஹிம் அலி இப்ராஹிம் ஹாஃபிஸ் இப்ராஹிம் கூட அதுக்கு போனா வக்தானவனா தோதுவாச்சு ரெண்டு பேருக்கும். இப்ப ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவர் இது பண்ணாருல்ல, என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு ஹாஃபிஸ் இப்ராஹிம்? தன்னை கவுமுக்காண்டி கடிதங்கள் எழுதி அந்த போராட்டத்துல ஈடுபட்டார் இல்லையா? சோ அவரோட அதுக்கும் இதுக்கும் இவருக்கு செட் ஆச்சு அப்படிங்கிறான். அதுதான் அந்த முகமது அப்துக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாரும் மக்களுக்காண்டி போராடுறவங்க தான் இருந்தாங்க. இதே வார்த்தை அவருக்கு சொன்னேன், அவன் யாருக்கு படிச்சோன்றதான் டக்குன்னு காரணம். பார்ப்போம். மனாஹு ஷர்ஃபு இமாரத் ஷுஆரா தஹ்த ராயத்தி மலிகில் ஃபௌத் 1928ல ஈஸ்ட் வந்தருக்கு என்ன பண்ணுச்சுன்னா கவிதையுடைய பொறுப்பு இமாரத்னா பொறுப்பு கொடுத்தது யாருக்கு கீழேன்னா மலிக ஃபுவாத். இவர் தான் மன்னிச்சு கூப்பிடுவார். அகமது ஃபுவாத் சுல்தான் அகமது ஃபுவாத் கூப்பிட்டாரு. இவருடைய கண்காணிப்பு கீழே தான் அதை பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அமீர் ஷுஆரா அந்த பேர் வருது மிஸ்ல. இப்போ 1927 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அமீர் ஷுஆரா யாசின் ஹதீஸ், ஷாயிருல் அமீர், ஷாயிர் ஷாப் இது ரெண்டும் படிச்சிருக்கோம். ஷாயிருல் அமீர்ன்ற பேரு புதுசு. ஓகே. ஏன்னா அவ்வளுக்கு நலுமி ஷாரி தம்சீல் கதபில் அரபி அரபில் ஆமா இது வரும். இவர் ஷாரி தம்சீல ஃபர்ஸ்ட் கவிதை எழுதுறது இவர் தான். وكان أمير الشعراء أحمد شوقي واحدة ممن تأثر بغاندي. ஓ காந்தியோட அசலாத் அவருக்கு இருந்துச்சு. யாருக்கு? அஹ்மத் ஷவுக்கி. கரெக்டா வாய்ப்பு இருக்கு. எல்லா மக்களுக்காண்டி போராட்டங்கள் ஈடுபட்டவங்க தான் இல்லையா? சோ அவங்க செஞ்சாங்க. முகமது அப்துல் அப்படின்னா முகமது அப்துல் பேரே இவர் சொல்றதுல தப்பு இல்லை. சொல்றாங்களான்றது தெரியல. இப்போ காந்தியோட அசலாத் அவருக்கு இருந்துச்சு. எழுகிற ஹாதி ஹசீனத்துக்கும் பனி மிஸ்ர்ன்ற கருத்துல சொல்றாரு. ஹைசோ எஸ்னா காந்தி அல சக்சியத்தையும் நம்பி மகாத்மா காந்தியை சொல்றாங்க. மகாத்மா காந்தி அவருடைய பர்சனாலிட்டிக்கான அவர் பாராட்டி கவிதையும் சொல்லியிருக்கிறார். வான்ஷது ஷாமு சாஹில் கசா இந்த மனசுல காந்தி மிஸ்ர். ஓ இப்போ மகாத்மா காந்தி மிஸ்ருக்கு போனாரா? இல்ல நமக்கு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா நானும் அந்த மகாத்மா காந்தி சுயசரிதை புக்கு ஏதோ ஒரு பேர் தெரியுமா? அது வேற சொல்லி படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சா தெரியும். சரி பார்ப்போம். செய்யலாம். என்ன மகாத்மா காந்தி வந்து மிஸ்ருக்கு போயிருக்காரு. அப்பா அவருக்கு இந்த கவிதை சொல்றாரு. ஓவ காரணத்தை தரிக்கையே இல்ல லண்டன் முஷாரக்கத்தை மோசமில் மாதா முத்துதிர. எப்போ போனா லண்டனுக்கு போற வழியில எதுக்கு முஷாரக்குன்னா அதை கலந்துக்க போறாரு. எதுல? மோசமில் மாயுதா முஸ்ததீர் சானியா. செகண்ட் முஸ்ததீர்னா ரவுண்டு சுத்துறது. அதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான். கரெக்டா 1931ல. ஆனா 1931 1932ல இவங்க வஃபாத் ஆயிடுறாங்க இல்லையா? அஹ்மத் ஷவுக்கியும் ஹாஃபிஸ் இப்ராஹிமும். ஸோ 31ல லண்டனுக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கலந்துக்க போகும்போது வழியில எஜிப்ட்ல அவர் சந்திக்கிறார். ஓகே. காந்தியை பத்தி என்ன சொல்றாரு? சலாமுன் நீல் இல்லையா காந்தி? நீலுடைய சலாம் காந்தி. ஒரு ஜஹர ஆதல் ஜஹர் மின்தி சலாமுன் ஹாலிபு ஷாத் சலாமுல் ஹாசி பில் புர்தா ومن صد عن الملك ولم يقبل على الشهر ومن تركه ساقيا من هند إلى السند أخوكم في المقاصات والعرق موقف النذر. போன பார்க்கலாம். ஹாதர் ஜஹ்ரு மின் இந்தி. அது ஃப்ளவர் கொடுக்குறாங்க காந்திக்கு. காந்தி கொடுத்து ஹாதர் ஜஹர் மிந்தி அந்த ஃப்ளவர்ஸ் பொக்கேஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சலாபு ஹாலிப் ஷாப் ஆட்டு பால் கறக்கிற அவருக்கு சலாம். சலாமு ஹாசில் புர்தா ஹாசில் புர்தான்னா கோல்ட ஏதோ சொல்றாங்க. அவருக்கு சலாம். ஒமன் சத்த அனில் மிளகை. இந்த இது சொல்றாரு. மில்கனா என்ன? புரியுதா? கரெக்ட். உப்பு சத்தியாகிரகம் பண்ண அவருக்கு சலாம். வலம் எக்கபலி அல ஷுஹுத். ஷுஹுத்னா அவங்கள ஏத்துக்கல. அவருக்கு சலாம். ஒமன் கரக்கமு சாத்தியா
ஆக்சுவலா சாக்கியானா கால்ல நடக்கிறவங்க. அவன் தரக்கபு சாக்கைக்கு சாக்கியால. நிறைய பேர் கசரா கொடுத்தேன் சாக்கைனின்னு இருக்குல்ல. கால்நடையா நடந்து போனாருல்ல. எதுக்கு இதுக்கு போனாருல்ல. அவருக்கு சாக்கை. ஓ அவருடைய இது சொல்லியே சொல்றாரு. அவருக்கு செலாம். நீங்கள் ஹிந்தி சிந்து ஹிந்தில இருந்து சிந்துக்கு நடந்து போனவர். பரவாயில்ல. ஆனா இது நமக்கு படிச்ச ஓரளவு புரிஞ்சிடும். ஆனா காந்தியோட லேட் ஆயிருக்காரு பாராட்டி கவிதை எழுதியிருக்காரு நல்ல விஷயம். قال شوقي لك شعره قال شوقي لك شعره ثمرة لقاء الأدب العالمية والأرض النفس. شوقي சொல்றாரு ஷாரு هو ثمرة لقاء الآداب العالمية. ஆதாபுல் ஆலமியால அது ஒரு ஃப்ரூட் அது கவிதை. ஒரு அரபியா பின் நுகூசி மிஸ்ரிய. அரபுலையும் மிஸ்ரோடைய நப்சுலையும் அது ஒரு சமரத் அப்படிங்கிறார். ஷோகே சொல்றாரு உஸ்லுபுஹு எஸ்லுபு. இது இங்க பாருங்க யாரு சொல்றாங்கிறது முக்கியம். ஷவுக்கி லைஃப் சொல்றாரு. ஞாபகம் எடுத்துக்கொள்ளவும் ஷவுக்கி லைஃப் யார பத்தி ஆமர் ஷவுக்கி சொல்றாரு. அவருடைய கவிதையெல்லாம் வேர்ல்டுலயும் லிட்ரேச்சர் வேர்ல்ட்லயும் அரபிலையும் மிஸ்ருடைய நப்சுலயும் அது ஒரு சமரத்தா இருக்கும் ஃபுல்லா இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்களா என்னங்கிறது எந்த வருஷம் இவர் ஷவுக்கி லைஃப்ல முன்னாடி இருந்துட்டு போயிட்டாரா வருஷங்கள் பாருங்க. ஷவுக்கி லைஃப் எடுங்க. இதோ 1910 தான் இவர் அகமது ஷோக்கிக்கு அப்புறம் தான் ஷோக்கி லைஃப் வர்றாரு. இவர் 1910ல பிறக்கிறாரு இல்லையா. அகமது ஷோக்கி வந்து 1931 அஃபாட் ஆகிறாரு 2005. ஸோ கதைகளை படிச்சுதான் இது பண்றேன். அப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்ததுல வாழ்ந்துருக்காரு உயிரோடு இருக்கும்போது. நீங்க அப்புறம் உஸ்லுபு எஸ்லுபு நப்சத் குரு சொல்லி சலக்கத் பாரதி பதில். அவருடைய ஸ்டைல் உஸ்லுப் வந்து பாரதி ஸ்டைல்ல நடந்தாரு. பாரதி கிட்டத்தட்ட மக்களுக்காண்டி போராடினவர் தான். உஸ்லுபு உஸ்லுபு எப்பவும் அலா அஹ்தாயி கவாலிபுல் அப்பாசி. ஆக்சுவலா கவாலிப்னா சொல்லுவாங்க. அப்பாசி அதுல ஏதோ ஒண்ணு இருந்து இவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு பாரூதி கூட இருந்தாரு. சொல்றது ஷவுக்கி லைஃப். இந்த சவ்வர மஸ்ரா மஸ்ரா கிளியர் பண்ற இயக்குனாரு லாஃபல் மிஸ்ரா சுகோத்திகா ஃப்ரைடி ரூமா. அதாவது கிளியர் பண்றதுல லாஃபர் மிஸ்ரையும் சுகோத்தியா வைத்தி ரூமான்ற கையில விழுந்ததையும் அவர் சொல்றாரு. அப்புறம் வஃபாஹுல்லா தாலா 1932ல ஷிரீன் அவ்வல்ல அஃபாத் ஆகிறார். அக்டோபர்னு நினைக்கிறேன். அக்டோபர் தான். இவர் ஜூன் 21. அக்டோபர் 12. ஆபீஸ் பயங்களான வருஷம் ஒண்ணுதான். ஓகே. وهم أطواره شعره شعره قبل نفيه. அதாவது அவருடைய இதுக்கு ஸ்பெயினுக்கு நாடு கடத்துறதுக்கு முன்னாடி ஷாயிரு அஹம் அத்வாரி ஷாரி நாடு கடத்துறதுக்கு முன்னாடி ஷாயிர் அமீர் ஹைதர் அப்பாஸ் ஜெய்மி அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. ஷாயிரு ஃபி மன்ஃபாஹு. அப்புறம் இதுல ஸ்பெயின் நாடு கடத்துற ஃபில் உந்துலூஸ் எழுதியிருக்காரு 1919. ஷாயிரு ஹுப்பா ஐயா முகால் மிஸ்ரி. ஷாயிர் ஷாப் 1930ல 12 to 30 ஷாயிர் ஷாப்ல எழுதியிருக்கிறாரு. ஓகே. அவர் மல்லஃபாத் சித்த தம்சீலாத். 6 தம்சீல் எது ஹம்ச மாசி மல்ஹாத்துல் வஹாயா சித்தத்துல் ஹுதா மல்ஹாத் மஸ்லா கிளியோபட்ரா மஜ்னூன் லைலா. லைலா மஜ்னூன் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று வருமே. லைலா மஜ்னூன் என்ன சொன்னாங்க அகமது ஷஃபியோடது. மஜ்னூன் லைலான்னு மட்டும்தான் சொன்னாங்க. சரி இருக்கட்டும். தம்பீஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க ரிவாயத்
أهرام الهند أنها قصة نسلية الذي مسلسلة جزيرة أهرام. அஹ்ராவுல் ஹிந்து வந்து நசரு கதை. அது எதுல பப்ளிஷ் ஆனா அஹ்ராம்ல பப்ளிஷ் ஆகும். அஹ்ராம் ரைட்டர்ஸ்ல இவ்வளவு ஆட் பண்ணிக்கிறீங்களா? 97ல அஹ்ராம்ல வருது அஹ்ராம்ல. வேற ஒரு கிதாபல் பார்த்துக்கோங்க.